எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரண அரசியல்வாதி என்றும் நீங்கள் கணக்கு போடாதீர்கள். அதுமாதிரி யாருமே மதிப்பிடவே இல்லை, உரத்த மதிப்பிடுறார்கள். சகலமும் தெரிந்தவர். கமல்ஹாசன் கட்சி அமைக்கும் போது பெரிய பெரிய ஐஏஎஸ் ஜட்ஜஸ் யார் எல்லாருமே போனாங்க. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க. அதுல சீமான் ஒரு விஷயத்தை பாராட்டணும். 234 தொகுதிகளையும் கேண்டிடேட்டை போட்டு அந்த கேண்டிடேட்டை ஒரே இடத்துல இருக்க வச்சு அதில் கணிசமான பெண்களுக்கு கொடுத்து ஒரே போட்டாவை போட்டு அதை நிறுத்தி காமிச்சு ஒரு தலைவர் நிறுவனம் எனக்கு 100 எனக்கு 50 அப்படின்னு எண்ணிக்கையை பார்க்க வெற்றி ஒன்றே இலக்கு. வெற்றி வந்த பிறகு நம்ம என்ன வேணாலும் டியூஷன் கிடைக்கும், அதிகாரத்தை வந்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் ஆட்சியை பிடிப்பது என்னன்றது இப்படி பண்ணாதான் திமுக தோற்கடிக்கணும் தவிர சாதாரணமாக திமுக சிசிஎல் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், அதை ஒட்டி பல்வேறு விதமான கூட்டணி கணக்குகள், அரசியல் கணக்குகள், தேர்தல் கணக்குகள் இப்பொழுதே வந்தது. ஒவ்வொரு தளங்களிலும் எழுதப்பட்டு வருகின்றன. கூட்டணி கணக்குகள் அது வெற்றி கணக்குகளாக மாறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், பிரசாந்த் கிஷோர் முன்னெடுக்கும் பல்வேறு விஷயங்கள் 2026 எளிதில் சாத்தியமாகுமா, சாத்தியமாவதற்கு என்னென்ன விஷயங்கள் அதிமுக மேற்கொள்ள வேண்டும், அதிமுக, தாவேக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்த போது திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு சவாலாக மாறும், அதற்கு அரசியல் ரீதியாக தேர்தல் தீபத்துல எதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், எம்ஜிஆருடைய தீவிர ஆதரவாளர், மருத்துவருமான அரசியல் விமர்சகர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. 2026 தேர்தல், அதை ஒட்டி பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பிரசாந்த் கிஷோர் பாமகவுடைய துணை பொதுச் செயலர் ஆதவ அர்ஜுனா மூலமாக பல்வேறு விதமான வியூகங்களை கட்டமைக்கப்பட்டு அதிமுக, தாவேக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் மெகா கூட்டணியை கட்டமைக்கும் வேலையில இறங்கியிருக்கிறாங்க. திமுக அணிக்கு பல்வேறு விதமான சவால்களை உண்டு பண்றதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க களத்துல அப்படின்னு பேச்சு வருது. உங்களுடைய மாதிரி நல்ல கேள்வி. இன்றைய அரசியல் தட்பவெட்ப நிலையில் இதை பற்றி விவாதிக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த முடிவை, ஒரு முற்போக்கு சிந்தனையில் எம்ஜிஆர் அன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு முறையாக, அதிலும் குறிப்பாக கவனத்துடன், திருப்பியும் சொல்றேன் கவனத்துடன் ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கினாரோ அதற்கு மேலாக ஒரு தேர்தல் கட்டமைப்பை, தேர்தல் கூட்டணி என்று சொல்வதை விட தேர்தல் கட்டமைப்பு உருவாக்கினாரோ. ஏனென்றால் சமூக கட்டமைப்புக்கு இந்த தேர்தல் கட்டமைப்பு ஒன்றி போக வேண்டும் என்று எம்ஜிஆர் அன்று 50 வருஷத்துக்கு முன்னால் 77 கருதினாரோ அதை தழுவி இப்பொழுது விஜய் அவருடைய கட்சி செல்கிறது, முனைப்பு காட்டுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதற்கு முத்தார் போல்தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக வகுப்பாளர் அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, ஆதவ அர்ஜுனா மற்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும், அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி வைக்க வேண்டும். இப்படி ஒரு கலவையை கலந்து ஒரு தேர்தல் கட்டமைப்பை உருவாக்கினால் சமூக கட்டமைப்பில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படும். எப்படி சார் சொல்றீங்க? அதாவது ஆளுகின்ற கட்சியால் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற துன்பங்கள், இடர்பாடுகள் என்னென்ன, இதை மக்களிடத்தில் அந்த சமூக அமைப்பு கட்டமைப்புக்கு இந்த தேர்தல் கட்டமைப்பு ஒரு செயல் வடிவம் உண்டாக்கி அதை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு யாரை
ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் என்று ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும் என்பதுதான் இந்த முயற்சி. சரி, கூட்டணி கணக்கு, கூட்டணி பலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக அணிக்கு வந்து திமுக அணிக்கு சாதகமான கூட்டணி இருக்கு. அவர்கள் இதை விட எக்ஸ்ட்ரா கேர்ல திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக கட்சியும் பன்மடங்கு எச்சரிக்கையாக அவர்கள் கை நகர்த்துகிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உளவுத்துறை கைவில் இருக்கிறது, கூட்டணி பலமுறை இருக்கிறது. ஆகையினால அவர்கள் தினம் 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 அதை பற்றி யோசிக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்றால் இவங்க இதுக்கு மேல ஒரு கட்டமைப்பை உண்டாக்கணும். அதிமுக, தாவேக, பாமக இதோட கட்டமைப்பு போதுமா? இன்னும் கட்சிகள் வரணுமா? எந்த கட்சி வந்தாலும் நீங்க அக்காமடேட் பண்ணிக்கணும். 1967 அண்ணா எடுத்த அதே முடிவுதான் 67 அண்ணா எடுத்தாருன்னா அன்னைக்கு காங்கிரஸ் என்ற மாபெரும் பெரிய பேரியக்கத்தினுடைய கோட்டையை தகர்க்க வேண்டும் என்றால் சின்ன 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 எறும்புகள் பயன்படும். அதுதான் தேர்தல் கட்டமைப்பு. அதை போல யார் யார் வர்றாங்களோ எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் அனுசரிச்சு எனக்கு 100 எனக்கு 50 அப்படின்னு எண்ணிக்கையை பார்க்காது. வெற்றி ஒன்றே இலக்கு. வெற்றி வந்த பிறகு நம்ம என்ன வேணாலும் டியூஷாக எடுக்கலாம், அதிகாரத்தை பகிர்ந்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் ஆட்சியை பிடிப்பது என்னன்றது எல்லா கட்சிகளையும் நீங்க இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து கொடுக்க முடியாதவர்களுக்கும் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள நிற்க வச்சு எல்லாரும் கொண்டு போய் ஒரு கட்டத்துல ஒரு ஜீப்ல 25 கட்சி கொடியை கட்டிட்டு நீங்க ஒரு கிராமத்துல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வலுவான ஒரு கட்டமைப்பு உண்டாகும். அது அப்படியே சொல்லும், இதுதான் அடுத்து வரப்போற கட்சி, ஆளப்போற கட்சி, இதுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு ஒரு 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 தோற்றத்தை உண்டாகும். சோதனையான காலகட்டங்கள்ல அதிமுக பல்வேறு விதமான தலைவர்களை உதவி பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு 96 படுதோல்வி ராஜமந்திரி ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. மறுபடியும் ஜெயலலிதா வரடித்து நம்பிக்கை வாழப்படை ராமத்தி அது போல இப்ப கட்டமைக்கிற அதாவது வல்லுநர்கள், அதாவது ஒரு சாத்தியமான தலைவர்கள் இருக்கிற பொழுது அந்த ஒரு அசாத்தியான திறமைய எடப்பாடி அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த முக்கியமான கேள்வியா இருக்கு. இதுல எல்லாரும் சொல்றதை விட நான் ஒண்ணு மட்டும் இதுல மாறுபடுறேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் ஒரு மருத்துவராக என்னுடைய அந்த மெடிக்கல் நாலேஜில் சொல்றேன், அந்த பிஹேவியர் நாலேஜில் சொல்றேன், அந்த பாடி லாங்குவேஜில் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரண அரசியல்வாதி என்றும் நீங்கள் கணக்கு போடாதீர்கள். அந்த மாதிரி யாருமே மதிப்பிடவே இல்லை, குறைத்து மதிப்பிடார்கள். சகலமும் தெரிந்தவர், சகிப்புத்தன்மையும் தாங்கும் மனப்பான்மையும் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவருக்கு வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு தனி மனித கரிஸ்மாட்டிக் இல்லாத பொழுது, தனி மனித ஆராதனை மக்களிடத்தில் இல்லாத ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது சகிப்புத்தன்மையும் தாங்கக்கூடிய சக்தியும், அதாவது பெர்சீவரன்ஸும் எண்டூரன்ஸும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் அவர்கிட்ட இருக்கு. அடுத்த டிட்டர்மினேஷன் இருக்கு. இதை செய்யணும்னா செஞ்சிருவார். அதுல என்ன லாஸ் இருந்தாலும் சரி அதை பார்க்க மாட்டார். நீங்க சொல்ற போல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தாலும் கூட ஜெயலலிதா இருந்தா கூட சில விஷயங்களை செஞ்சிருக்க முடியாது, அந்த விஷயங்களையும் செஞ்சிருக்காரு. அதையும் அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை நம்ம பேசுறதை விட, நான் அதான் அடிக்கடி எல்லா டிபேட்லையும் சொல்லுவேன், நம்ம இதை பேசுகின்ற பொழுது கட்சி தலைவருக்கு இதெல்லாம் பேச தெரியாதா, இதெல்லாம் யோசிக்க தெரியாதா? தேர்தல் நேரத்துல சில முடிவுகளை சரியான முடிவுகளை எடுத்தே ஆகணும். அததான் சொல்றேன், அது எடுத்து ஆகணும், எடுக்க வேண்டும், எடுப்பார். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இதெல்லாம் செஞ்சுதான் சும்மா வந்துடாது. அவருக்கு ஆட்சிக்கு வர வேண்டிய அந்த நோக்கம் தான் இருக்கும். அது மீண்டும் நமக்கு ஆட்சியை பிடிக்கணும், அந்த நோக்கம் தான். நீங்க சொல்ற போல பாத்தீங்கன்னா எந்த நோக்கம் இருக்காது. ஆமா, அதற்கான அந்த சூழல்கள் இருக்கு. தானா இதுல என்னன்னா புது பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப விஜய் மாதிரி ஆள் இருக்காங்கல்ல, அவங்கதான் ரொம்ப கவனமா கவனிக்கணும்.
அவங்க வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் இறங்குனா வீணா போயிடும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க. கமல்ஹாசன் கட்சி அமைக்கும் போது பெரிய பெரிய ஐஏஎஸ் ஜட்ஜஸ் யார் எல்லாருமே போனாங்க. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாரு நினைவுகளும், எம்ஜிஆருடைய நீட்சி நான் அந்த கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்துல எம்ஜிஆருடைய நீட்சி நான். ரஜினிகாந்த் நான் மீண்டும் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன் என்ன அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப 2 பேர்கிட்ட இந்த ஆட்சி அரசியல் போப்பதான்னு நினைச்சாங்க. ஒண்ணு ரஜினி இந்த பக்கம் கமல்ஹாசன். ஒரு படித்தர்மத்துல கமல்ஹாசனா தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்த்தாங்க. அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி போய் எல்லாருமே இப்ப சேர்ந்தாங்க. எல்லாரும் போய் சேர்ந்து நமக்கு கிடைச்சிருமா அப்படி கிடைச்சிருந்தாங்க. ஆனால் அரசியல் என்பது அதற்கு அப்பாற்பட்ட அரசியல்ல வந்து அக்கமடேட் பண்ணணும். 3 பேர் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற போல முக்கியமா பார்த்தாங்க. சீமான், கமலஹாசன், தினகர் 3 பேர். அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சோபிக்கல. சீமான் தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நின்றுருக்காரு அரசியல் காலத்துல. அதான் நீங்க சொல்ற போல அரசியல் காலத்துல வந்து சாதனை. அதுல சீமான் வந்து ஒரு விஷயத்துல பாராட்டணும். 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டு அந்த கேண்டிடேட்டை ஒரே இடத்துல இருக்க வச்சு அதில் கணிசமான பெண்களுக்கு கொடுத்து ஒரே கோட்டாவை போட்டு அதை நிறுத்தி காமிச்சு ஒரு தலைவர் நிரூபிச்சார். இன்ன வரைக்கும் அரசியல் யாரும் செய்யல. அந்த துணிவு யாருக்கும் வரல, அந்த டிட்டர்மினேஷன் யாருக்கும் வரல. அங்கதான் நிற்கிறாரு. அதை இன்றும் பாராட்டுறேன். அப்படி நீ எடுத்த கொள்கையில உறுதியா இருக்கணும். அப்பதான் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். சரி, இதுதான் இந்த தலைவரா, இவர் இப்படிதான். குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கை. நம்முடைய நிலை என்ன, நம்முடைய அளவுகோல் என்ன, நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய முன்னெடுப்பு என்ன, இது தெரிஞ்சிடணும். இதை தெரிஞ்சாதான் அவங்களை ஏத்துக்கிறதா, உங்களுக்கு வாக்களிக்கிறத வேண்டாமா, அடுத்த வாங்கி வாக்களிக்கலாமா, அல்லது 4 பேர் தான் ஒரு ஓட்டு உங்களுக்கு போடலாமா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு மக்கள் வருவார்கள். ஒரு சில பேட்டிகள்ல அவருடைய சகாக்கள், அவருடைய தொண்டர்கள் பேசுறது வந்து நாங்க தான் நிற்போம், நாங்க தான் ஜெயிக்கிறோம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம், நாங்க தான் மற்றவங்களுக்கு நாங்க வரது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணுமெல்லாம் போயிடுவாங்க. இது கடந்த கால வரலாறுகளை, அரசியல்களை அவர்கள் படிக்க வேண்டும். ஆனா பெருவாரியான விஜயுடைய தொண்டர்கள் இல்ல நம்ம ஒரு கூட்டணி வச்சு போடதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கிராமத்துல உள்ளவங்களாம் பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த யூடியூப்ல சிலவங்க பேசுறதை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அது நகர்ப்புறத்துல மாறுபடுது. நகர்ப்புறத்துல மாறுகிறது. கிராமங்கள்ல அது வந்து கலைஞரத்தை புரிஞ்சுக்கிறது அவசியம் உணர்ந்திருக்காங்க. கமலஹாசனுக்கு இல்லாத பிறப்பா ரஜினிகாந்துக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா, அவங்களுக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா, அவங்களுக்கு இல்லாத ரசிகர் மட்டம் இருந்ததா? அப்படி இருந்தும் அவங்கள இது பண்ண முடியல, பயந்துட்டாங்களே. விஜயகாந்த் வந்து கருணாநிதி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் எதிர்த்து அரசு பண்ணார்ல, அவரே வந்து கூட்டணி வச்சுதானே வந்து. ஆமா ஆமா, அண்ணா எடுத்துக்கங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, கலைஞர் எடுத்துக்கங்க, எல்லாருமே கூட்டணி. அதாவது நீங்க வந்து 10, அதாவது ஒரு கோடி ஒரு கொட்டிட்டு தேர்தலுக்கு போறதும் 10 கோடி பறக்கும்போது தேர்தலுக்கு போறது வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம். விஷுவலா பாருங்க. எம்ஜிஆருக்கு இருந்த அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டத்துக்கு அவர் கூட்டணியே போயிருக்கான். ஏன் இல்லை கூட்டணி போனாரு. அதுதான் ஜனநாயகம். அதான் ஜனநாயகம். இதை சேர்ந்து இருந்தா தான் நீங்க உங்களை பத்தி நான் பேசணும். நான் என்னை பத்தி நானே பேசக்கூடாது. நீங்க உங்களை பத்தி நீங்களே பேசிக்கூடாது. நீங்க எப்படி அப்படின்னு நான் உங்களை பேசணும். அப்பதான் மற்றவங்களுக்கு கேட்பாங்க. மக்களின் நாடி துடிப்பை துல்லியமாக கணித்தவர். அதனால இன்றைக்கும் எம்ஜிஆர் ஆட்சின்னு தான் எல்லாரும் சொல்ல போறாங்க. எம்ஜிஆர் அரசியல் தான் எல்லாரும் செய்ய போறாங்க. மக்கள் செல்வாக்கு அவருக்கு போய் அவர் ரொம்ப வந்து உச்சத்துக்கு போற பட்சத்துலாம் கூட்டணி கட்சிக்கு அரவணைத்து கொண்டு போன அந்த தருணங்களை வந்து நிறைய பேர் சுட்டி காட்டுவாங்க. எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஆஸ்திரேலியா வந்து அங்கு லீடிங் ஆக்டர் ஜான் மெக்காலான் அப்படின்னு ஒரு ஆக்டர். அவரு எம்ஜிஆர் இப்படி பாப்புலராக இருக்காரு, ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவர் பார்க்கணுன்ட்டு அங்கே வந்தாராம் ஆஸ்திரேலியா. எம்ஜிஆர் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவரை வரவேற்று அவர் வந்து இந்த தமிழ்நாடு சுற்றி காமிச்சு சொல்லி அவருடைய 4777 காரவே அவர் காரவே கொடுத்து சிஎம் காரப்போ மகாபலிபுரத்தை சுற்றி போய் காமிச்சுட்ருக்கு. இப்போ இந்த காரில் 4777 காரில், இந்த பச்சை கலர் காரில் இந்த ஆஸ்திரேலியா ஹீரோ வந்து சுற்றி பார்த்துருக்காரு. மகாபலிபுரத்தில் எல்லாம் தலைவர் வாத்தியார் இல்லை சூழ்ந்துக்கிட்டாங்களாம். வாத்தியார் வந்துட்டார். பார்த்தா தொடர்ந்து பார்த்தா அவர் வாதியார் இல்லை, வேற ஒருத்தருக்காங்க. யாருக்கு இவரு அப்படின்னு இந்த காரை அந்த மக்கள் கொடுத்தாங்க. இது பார்த்துட்டு உண்மையான ஹீரோவை
அப்படிதான் கண்கொள்ளா பார்த்தார். அவரு ரொம்ப அவருக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டு கிரேட், வெரி சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஜான் மெக்கலான் அந்த ஹீரோ, ஆஸ்திரேலியன் ஹீரோ. இவர் ஒருத்தரா. இனி ஒரு தருணத்துல சார்லஸ் வில்லியம் டூ, 2வது இளவரசர் லண்டன்ல வந்திருக்காரு. அப்போ சிஎம் வந்து அவர் போய் ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போயிருக்காரு, எம்ஜிஆர் போயிருக்காரு. பார்த்த உடனே வந்திருக்காரு, தங்கன்னு இருக்காரு. ஹூ இஸ் தட் ஒயிட் மேன்? அவர் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, விஜயஸ் இவர் எந்த அரச பரம்பரை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவரை கூட்டிகிட்டு வந்தது அப்போ ஹவுசிங் மினிஸ்டர் இருந்த திருநாவுக்கரசு. அவர் வந்து அரச பரம்பரையெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண மக்கள் தொண்டை. மக்கள் கூட்டனா எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு, இளவரசரை பார்க்க வரல, எம்ஜிஆரை பார்க்க பயங்கரமான கூட்டமா இருந்த உடனே பயம் கட்டினா, எந்த நாட்டு இளவரசர்? அடுத்த கேள்வி, எந்த மன்னர்? மன்னரும் இல்லை, மன்னகட்டியும் இல்லை. இவர் வந்து மக்கள் தலைவர். இவ்வளவு அவசியம் வச்சிருக்காங்களா? இப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர். இப்படித்தான் அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும், அரசியல் தலைவர்களுக்கு. இந்த நம்பிக்கையை பெறும்போதுதான் நீங்கள் மக்கள் தலைவராக முடியும், மக்களுக்கு அரசனாக முடியும். எல்லோரும் நினைக்கிறீங்க மக்களுக்கு அரசனாக வேண்டும் என்று, சாதாரணமா முடியாது. அதுக்கு நிறைய தியாகம் பண்ணணும், அதுக்கு தீர்மானிக்கணும், ஒரு இலக்கை நீங்க வந்து உண்டாக்கணும், அந்த இலக்கை நோக்கி தவறாமல் போய்கிட்டு இருக்கணும், அதுல வந்து மனம் தளராமல் போகணும், அதுல வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மெருகூத்திட்டு இருக்கு. அதனாலதான் அவர் அந்த காலத்தை, நீங்கள் இந்த காலத்தை வெல்ல வேண்டும். அதனாலதான் காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், திருமகன் நீ, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. 2026 கிராமங்கள் தோறும் எம்ஜிஆர் பாட்டு தேர்தல் களத்துல ஒலிக்காத இடமே இருக்காது. இன்னொன்னு சொல்ல போறான், இன்னும் அதிகமா ஒழிக்கும் அப்படிங்கிறீங்க. இன்னும் ஒழிக்கும், அதிகமா ஒழிக்கும். அப்போ அதிமுக கூட்டணியில இருந்து ஓட்டு கேட்கும் போது இந்த பாட்டை போட்டுக்கிட்டு அதிமுக கொடியோடு இந்த கட்சியோட கொடியெல்லாம் ஒன்று சேர போகும்போது நீங்க நினைச்சு பாருங்க, விஷுவலா நினைச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க டிட்டர்மினேஷனா சொல்லணும், நாங்க ஆட்சிக்கு வந்து இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிக்கையை வரணும். இப்படி பண்ணாதான் திமுக தோக்கடிக்க முடியுமே தவிர சாதாரணமா நீ திமுக தோக்கடிங்க. கூட்டணி அமைக்க மட்டும் பல வேலைகளை செய்யணும், பல வேலைகளை செஞ்சு மக்கள் நம்பிக்கை பெரும் பெற்றாலே ஒழிய சாத்தியம் இதுதான் வந்து சாத்தியம் இல்லை. மக்கள் மனதில் முணுமுணுக்கக்கூடிய அரசியல் சின்ன சின்ன கோட்டிங்ஸ், ஸ்லோகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்டாலின் தான் வாராரு, விடியல தான் தாராரு, அது வந்து எப்படி கேட்சாச்சு, அந்த மாதிரி நீங்க காயின் பண்ணணும். இதுக்கு நீங்க மெனக்கிடணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். எதை சொன்னா எது வந்து நம்ம பிளஸ் ஆகும். இந்த காலகட்டத்துக்கு காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, இதை சொல்லணும். இது எம்ஜிஆர் சொல்லி கொடுத்துருக்காரு, இதை நீங்க செய்யுங்க. அவர் வகுத்த அந்த பாதையில நீங்க போங்க, அவர் சொல்லி தந்தபடி நீங்க பயணம் பண்ணாலே வெற்றி உறுதி என்று சொல்ல வரீங்க. பல்வேறு விதமான கேள்விகளுக்கு 2026 தேர்தல் இப்படியெல்லாம் வெற்றியா மாறணும், இப்படிலாம் வந்து செயல்படணும், ஒவ்வொரு கட்சிகளை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணும் என்பது உள்ளிட்ட பல ஆக்கப்பூர்வமான பதில்களை வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சிசிஎம்கே சார்பாக இதயம் கனிந்த இனிய நன்றி சார்.